எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, அண்ணன் வந்து அந்த காம்பேர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மிச்சப்படுத்திட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைம், ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை, ஆனால் இப்போதைக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார். அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி, அது என்கேஜாகவும், அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது. அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு அறம் இருக்குது இந்த கதையில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது. அதனால் இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது. நல்ல டீமாகவும் இருக்குது. கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர். அவர் தெரியாதவங்க இதன் மூலமாக தெரிஞ்சுக்க. அப்புறம் வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன். அது சும்மா ஒரு இதில் சொல்லிக்கிறேன். அது படம் சீக்கிரம் வரப்போகுது. பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது. அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும். நானும் உள்ளே இருக்கேன்றத மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வையாபுரி அண்ணன் கூட ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம். திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சினேன். மேடம் ரேணு மேடம் கேட்டாங்க, பிரகாஷ் கூட நடிச்சிக்கிங்கன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம். அவங்க வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர் நினைக்கிறேன் அப்படி. நான் அவர் யோசிச்சுட்டே இருக்கேன், பிரகாஷ். அப்புறம் 3 படம் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஆமாம் மேடம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருக்கும் நன்றி. இயக்குனருக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களும். கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னேன், ஆனால் ஒரு பாட்டு பாடி விடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப வைரல் ஆகும் அப்படிலாம் சொல்லி. எனக்கு பாட்டெலாம் பாட தெரியாது கார்த்தி, பேசுகிறதே எனக்கு கூச்சமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட், இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது அப்பான்னு சொன்னோடனே ஒரு சின்ன நடுக்கம் வரும், எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னா ஆல்ரெடி போயாச்சு, 2 பிள்ளையை பெற்றாச்சு, நீங்கள் புதுசாக ஏதோ அப்பா வேறு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பானா நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஆனால் இதில் அப்பா இருக்கார். அப்பாவை விட பொறுப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம லக்ஷா. உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழித்து யாரும் நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல போகிறதில்ல. வாங்க ஒரு 4 நாள் ஒர்க்கு, அது அவர் கூட வர்றீங்க, இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் முதலாக கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி முடித்தோடனே அவரை கட்டி பிடிச்சி, உண்மையிலே அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன். அவ்வளவு பிரமாதமாக அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது. அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நான் லைசன்ஸ்னு ஒரு படம் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன். அவர் கூட அப்போ பேசலை என்கிட்ட. அந்த அசிஸ்டன்ட் விட்டு பேச சொல்லி, இப்போ சார் இந்த கதையில் வந்து நீங்கள் தான் இதை சொல்கிறது, உங்கள் மூலமாக தான் இந்த லைசன்ஸ்னால் என்னங்கிறது ரிவீல் ஆகும். அதில் ஒரு நாள் தான் சார் ஒர்க்கு, ஆனால் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி போய் பார்த்தேன். என்ன கேரக்டர் என்ன எதுவுமே சொல்ல, ஒரே நாள் நடிச்சாச்சு, முடிச்சாச்சு. ஆனால் அவர் அங்கே பேசுவாரா பேச மாட்டாரானே தெரியல. இவர் மட்டும் பேசாமல் உட்காந்துக்கார், மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க. இவர் என்ன கதை சொல்ல போகிறார் நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் உண்மையிலே மிரள வச்சுட்டார். நான் கணபதியை பார்த்துருக்கேன், கணபதியோடு சேர்ந்து முருகனை இப்போ தான் பார்க்குறேன். அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் ஒரு உருவத்தில் பார்க்குறேன். உண்மையை ரொம்ப பிரமாதமாக கதை சொன்னார். ஒரு படம் இல்லை, 2 படம் இல்லை, 3வது படம். அதாவது 1ல் விட்டால் 3ல் பிடிப்பான்னு சொல்லுவாங்க. 3வது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் அந்த புதுசாக பண்ண இது வந்து கதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டராக இருக்குது. அந்த புதுசாக ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன். அப்போ 2-3 ஃபோட்டோஸ் அப்போ அந்த செல்லில் எடுத்து காமிச்சார். சார் முதல்ல இவங்களை பார்த்தேன், அப்புறம் இந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். இந்த பாருங்க உங்கள் ஃபேஸையும் அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இவங்களை 2-3 சீனும் எடுத்து பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக பண்ணாங்கன்னு. உண்மையிலே இங்கே வந்து உட்காந்தோடனே பார்த்தேன், நிஜமாகவே இந்த பொண்ணால் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு. ஏன்னா எப்போவுமே கூச்சம் இல்லாமல் இருந்தால் போதும், தாராளமாக என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். அதுபோல் அவ்வளோ அழகாக பண்ணார். இந்த இளஞ்செழியன் சார், அவரை பற்றி சொல்லணுன்னா, போன படம் லைசன்ஸு எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல. ஆனால் நல்ல படம்னு நீங்கள் எல்லாருமே எழுதுனீங்க, விமர்சனத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. ஆனால் அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆகிருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறீங்க. அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி வந்து நிற்கிறார் பாருங்க. உண்மையில் அந்த இளஞ்செழியன் அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
உடனே காளி வெங்கட் நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தோம். அதை சொன்னார் அவர். அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வெங்கட் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், இந்த மாதிரி பாலா சொன்னாரா உங்ககிட்ட, ரொம்ப பிரமாதமான கதை, உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதில் அப்படின்னு. ஆமாண்ணே பேசுனாங்கண்ணே, என்ன கதை கேட்கல அப்படின்னாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு. இந்த சொல்கிறேன், இந்த 2-3 நாள் முடிச்சேன்னு சொன்னேன். அடுத்து 2-3 நாள் கழிச்சு டப்பிங்கில் போய் பார்க்குறேன். உடனே ராஜன்ட்ட கேட்குறேன், அண்ணே பேசியாச்சுண்ணே, இந்த கதை சொல்லிட்டு இருக்கார் டைரக்டர் அப்படின்னார். அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காமல் சம்பளம் பேசாமல் கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு பிடிச்சி வந்தது தான் நானும் காளி வெங்கட்டும். இதுபோல் அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க. இப்போ ரெஹனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காளி வெங்கட் சொன்னார், ஜிவி கூட நிறையா படம் நடிச்சிருக்கீங்களான்னு. ஜிவி கூட ஒரு படம் கூட நடித்ததில்லை நான். அதே மாதிரி உங்கள் இசையிலையும் ஒரு படம் கூட நடித்ததில்லை. நீங்கள் வாசித்து நடிக்கிறேங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரீரெக்கார்டிங் ஸ்கோர் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. நீங்கள் கேட்டிருப்பீங்களே கதையை, நீங்கள் கதை கேட்டுட்டு சொன்னார், டைரக்டர் சொன்னார், நீங்கள் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரெஹனா மேடம்னு சொல்லி. ரெஹனா மேடம் மட்டும் இல்லை, யார் கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும், யார் படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலையும் பேசப்படும். அடுத்த மகளிர் தினம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க, பல விருதுகள் கொடுப்பாங்க, இது வேணால் உறுதி கண்டிப்பாக. அதனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், எடிட்டர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும். அதுபோல் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் இன்றைக்கி வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது. மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். உங்கள் கூட சேர்ந்து எப்பையும் தோள் கொடுத்து நாங்களும் இருப்போம், இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி, பத்திரிகை நண்பர்கள் நீங்களாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த கதையை இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது நல்ல படம்ங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும், அவங்க பார்க்க வைக்கணும். இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.